மகாலட்சுமி வந்திருக்கு. உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் நஷ்டம் ஆபத்து அவசரம் உயிருக்கு எது வராது. ஏன்னா இவ்வளவு தூரமா நடக்கும். இப்ப எங்கடா வீடு பிடிச்சி போட்டிருக்கேன். போஸ்ட் ஆஃபீஸ் கூட அட்டாச். மேல தண்ணி டேங்கு, ஸ்மார்ட் ஒர்க், கீழே போஸ்ட் ஆஃபீஸ். டைல்ஸ் கம்பெனியா ப்ரோ? இது ப்ளூ கிராஸ்ல எதுவும் முடிச்சு போட்டுருவாங்களா நம்மள? கேட்டு எங்க அங்க ஒண்ணுமே இல்லையே. இங்க ஒண்ணுமே இல்லை. கையை காமிங்க. இப்போ நான் சிந்தி எடுத்தா டக்குனு இருந்தா நாக்கு ரெஃபரன்ஸ் உங்கள மாதிரியே இருந்துச்சு. தூங்கும்போது அப்படிதான் இருக்கும். சொல்லல சுந்தர் ப்ரோ ராஜி தூங்கும்போது இப்படிதான் இருக்கும். இல்ல அத்தி ஒண்ணே வந்து போற உலகம் அப்படி இருக்கு. இப்படி இருக்கு. பேசுற கடைசியா எங்க தூண், இந்த டீமோட தூண் வந்து எங்க எடிட்டர், கேமராமேன், எல்லா வேலையும் அவர் தான். நீ வந்து துரும்பு அங்க ஒருத்தர் கேரம் போர்டு தூக்கிட்டு போயிருக்காரு. என்னது பாது கேரம் போர்டு. ஹாய் கைஸ், இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபினான்ஷியலாக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஸோ இதை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கான வழி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். கிரிக்கெட், ஃபுட்பால், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம லைவ்ல பிளேயர்ஸ் மட்டும் இல்லை, நம்மளுமே பார்ட்டிசிபேட் பண்ணி நிறையவே ஏர்ன் பண்ணலாம். இதில் நிறைய கிஃப்ட்ஸ் அண்ட் கேஷ்பேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்களும் இதில் விளையாடி நீங்களும் நிறையவே பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் இதில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியல. அதான உங்க டவுட். டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல இதோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை டச் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் என்னோட ப்ரோமோ கோட் MAGIS100 அப்படின்றத யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறையவே கேஷ்பேக் அண்ட் கிஃப்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி இப்போவே டவுன்லோட் பண்ணி நீங்களும் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிங்க. ஸோ இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்டை உடனே பாருங்க. டைல்ஸ் கம்பெனியா ப்ரோ? டைல்ஸ் பேரு வேணாம். இப்பதான் கொடுத்தோம் ஒண்ணு, அதுக்குள்ள இப்பதான் கொடுத்தோம். இருக்கு. ஏன்னா இங்க பாரு, என் கையில இது ஒண்ணு இது ஒண்ணு. நான் சரிஞ்சிருவேன். 1400 கொடுத்து வாங்கியிருக்கேன். அதனால ரேட் அதிகம். ஒழுங்கா நட, கீழே போடாத. இந்த கழுது போல மூட்டை போட்டு விடுவோம். கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு வரேன். ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டு வரான், ஒருத்தன் சும்மா கட்டப்பை கையில வச்சு 2 பிரேம் ஓட முடியாதவங்கள. யாரு நீ? அப்புறம் எத்தனை வயசு ஆகுது? இப்ப ஓட முடியும், வயசுக்கு ஓட முடியாது. ஓட முடியல. ஏன்னா இவ்வளவு தூரமா நடக்கும். இப்ப எங்கடா வீடு பிடிச்சு போட்டிருக்கேன். எவ்வளவு தூரம் வந்திருப்போம்? நீ என்னப்பா என்னப்பா தூக்கிட்டு போட? நடக்க முடியாம கஷ்டப்பட்டு எவ்வளவு வெயிட் இருக்கு தெரியுமா? இது ஒத்த கையில தூக்கிட்டு வர கடைக்கு 2 கிலோமீட்டர் போய்கிட்டே இருக்கும். அப்புறம் பின்னாடி வண்டி வருது. ஒரே ஒரு பெட்டி கடை தான் இருக்கு, அதுல எதுவுமே இல்லைன்றாரு. டீ கடையில போய் டீ குடிச்சீங்கன்னா அவ்வளவுதான். இதுக்கு ஒரு டீ கடைக்கே போக மாட்டேங்க. அப்படிதான் டிக்காசின்ல வெண்ணி வச்சு கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் மூஞ்ச பார்த்தோட இவனுக்கு இதே போதும். அப்படியே தெரியல. அவன்கிட்ட கொடுங்க. நீங்க சிந்திக்காட்டு சிந்திக்காட்டு எங்க அங்க ஒண்ணுமே இல்லையே. இங்க ஒண்ணுமே இல்லை. கையை காமிங்க. இப்ப நான் சிந்தி எடுத்தா டக்குனு இருந்தா கேவலமா பேச. இவனதான் இன்ஸ்டா செலிபிரிட்டின்னு சொல்றாங்க. ரொம்ப கேவலமா இருந்துக்கிறான். அப்பா இவரு டீசல் பாரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இப்போ தூய தமிழ்ல இல்லைன்னா ஆங்கிலம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பேசுவார் அவரு. தங்கிலீஷ், இங்கிலீஷ், தமிழ் எல்லாத்தையும். சரி, அந்த பஸ்ல பார்த்த பொண்ணு எப்படி இருந்துச்சு நேத்து? அந்த நீ வேற ஏனே நல்ல நேரத்துல டீசெண்டா பேசுனீ, அதனால தான் கேட்டேன். ஐடில போய் ஐடி தேடிட்டு பிடிச்சி ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது ஃபேக் ஐடி. இந்த லிஸ்ட்ல எத்தனை பொண்ணு நீ பார்த்த? அதெல்லாம் சொல்ல முடியுமா? ஆனா இவன் ஃபேக் ஐடிக்கு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. பாத்தியா, அவர் ஹைட் பண்ணி வச்சிருப்பாரு. தேவையான மட்டும் லாகின் பண்ணிட்டு அவன் பெரிய பொம்பளை ஜோக்கு. அவன் பார்த்தா பாருங்க, எல்லாரையும் வாழ பண்ணி வச்சிருப்பான். பாருங்க உனக்கு கம்பேர் பண்ணுவாடா. உனக்கு கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ண நீ
அவன் சிங்கிள் பையன் என்னால பண்ணுவான். சொல்லு ஃபர்ஸ்ட். நீ தான் கமிட்டட் தானே? ஆளு கமிட்டட் நான் யார்ட்டி பேசுறது இல்லையா? அது fake ID பேசுறியா? என் fake சரி, ID போ, நான் செல்ல காமிக்கிறேன். ஒண்ணு. என் fake ID நான் உனக்கு சரி, ஓகே, எல்லாம் ஒண்ணு. பாத்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். செய்ய வேண்டியது செஞ்சாச்சா? ஊர் பேரு சொல்லுங்க, ஆள் பேரு. டேய், 28 மாவட்டம் இருக்கு. எந்த மாவட்டத்துல உள்ள பொண்ணாவும் சொல்லுவான். எங்கெங்க போனாலும் அங்கங்க ஒரு ஆள். ஆமா. அப்படியா? அது 10 நிமிஷம் தான் இருக்கும். சரி, நான் கூட என்னைய தெரிஞ்ச பொண்ணு யாரும் என்னைய பாக்குறாங்க போல லைட்டா பாத்துட்டு திரும்பினா அடுத்த பொண்ணு காட்டு. கண்கள் இரண்டா. அதுவும் அழகுனா அழகு பாத்தீங்கன்னா எப்படி இவ்வளவுதான் பாருங்க. அந்த மாதிரி ஜெமினி போட்டோ ஜெமினில தான் டிபி வச்சிருந்துச்சு. சரி சரி. பார்த்தோன்னே இதே வால்பேப்பர் இனிமேல் இதுதான் என்னோட இதை ஒரு பிரேம் கொடுத்தானே உனக்கு அந்த மாதிரி அப்படின்னு கேட்கான். அது ராயல் பென்சில் 7 அடியில வேணுமா உனக்கு? இவனே 5 அடி தான். 7 அடியில உனக்கு வேணுமா? கீழே போட்டு தூங்கணுமா? 7 அடியில அப்படியே அந்த போட்டோ கீழே போட்டு அந்த போட்டோல அப்படி படுத்து. ஓகே ஓகே, இந்த கண்டென்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃப்ளோல போனது உண்மையா. கேர போட் பின்னாடியே பாதி மறைஞ்சிட்டா. இந்த மாதிரி இன்னொரு கேப் நான் ஒரு கேப். ஒரு பைத்தா ஒரு நிமிஷம் கை ஓகே. அந்த பை பைத்தா அந்த பைத்தா பைத்தா போடு பேக் கீழ. பயப்படல. இந்த பேக் இங்க எடுத்து வந்துருங்க. பைக் எடுத்து வந்துரும். இப்படி என்ன மாதிரி பாரு. சரி, நான் எவ்வளவு அழகா இருக்கேன். நான் ஸ்கூல்ல எல்லாம் கூட்டி போவாதமா, கொடியை பிடிச்சிட்டு போவாதமா. ஸ்கூல்ல கொடியை பிடிச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி பதாகை இதுல வேணா எழுதிருமா, குப்பைகளை கீழே கொட்டாது. The next day. இது எத்தனாவது நாளும் தெரியல. இது இன்னையோட vlog. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி உங்க காஸ்டியூம்? வாங்க பேக் காட்டுங்க. மறக்குதுல இதான் நாங்க பொறாம பிடிச்சவன். ஷூட் பண்ண ஒரு பேக் அமெரிக்கால இருந்து வாங்கிட்டு வந்தோம். அமெரிக்கால இருந்து எனக்கு ஆனா நான் தான் என்ன காஸ்டியூம் மட்டும் அழகா இருக்கேன். சரி கேப்போம், கமெண்ட்ல கேப்போம். இதுல யார் 4 பேர்ல வந்து ஸ்மார்ட்டா ஒன்னு அப்படி ஐப்ரோ எதுக்கு அப்படி போகுது இல்ல எனக்கு புரியல. ஏதாவது லுக் கொடுக்கணும். ஆனா ஐகோட்டா இப்படி நீ அப்படிதானே பண்ற இப்படி நான் இப்படிதான் பண்ணுவோம். எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி தெரியுமாண்ணே? ஹைகோர்ட் கேர்ள்ஸ் எல்லாம் அவனுக்கு தான். இன்னும் கொஞ்ச நாள் அவனும் இந்த டீம்ல தான் வருவான்னு நினைக்கிறேன். வந்துட்டு அவர் நம்ம மாதிரி. சரி, இப்ப நம்ம எங்க கிளம்பி எதுக்காக தினமும் இப்படி நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கிறோம்? இது என்ன கதை? சாப்பிட சாப்பிட்டு 4 கிலோமீட்டர் நடக்கணும். ஆனா இன்னைக்கு தான் நாங்க அலையிறது லாஸ்ட். ஏன்னா இதுக்கப்புறம் சார்ஜர் தேடி அலைவோம். பைக்குக்கு ஸ்கூட்டி சார்ஜர் தேடி. எலக்ட்ரிக். ஆமா, இன்னைக்கு வந்து போறதே வந்து ஸ்கூட்டி எடுத்துட்டு வரது தான். இதுக்கப்புறம் கார்த்தி நீங்க பார்க்கணும் பைக்ல மட்டும் தான் பார்க்க முடியும். வீட்டுல கூட இருக்க மாட்டான். யார் இருந்தாலும் சொல்லுங்க, நான் வீட்டுக்கு வந்துடுறேன். எடிட்ல பாத்துக்கோங்க. இப்ப இவன் ஈரோட்ல இப்போ ஈரோட்ல பைக் இருக்குன்னு சொல்லுவேன். இல்ல, ஈரோட்ல யார் வீட்டுக்குனாலும் இவன் வந்துடும் சொல்லி இருக்கிறான்ல. அந்த ஈரோடுன்னு சொல்லும் போது சைட்ல ஈரோடு, இந்த சைடு திருச்சியோட சிம்பிள் ஏதாவது வச்சுக்கோங்க. நத்திங் இஸ் காமெடி, எவ்ரிதிங் இஸ் பிலவ்ட் ஆர்ட். ப்ளூ கிராஸ்ல எதுவும் முடிச்சு போட்டுருவாங்களா நம்மள? இவ்வாறு கார்த்தி பார்த்தோம் இன்னொரு ஏந்து மாதிரி. அங்க பாரு, அங்க பாரு. இவன் ஜிபே பண்ணிட்டு இருந்தான். இவர் வந்துட்டு திரும்ப இன்னொரு 50 ரூபா ஜிபே பண்ணிட்டு இதுவே எதுக்கு திரும்ப ஜிபே எல்லாம் கொண்டு வந்தாங்க? ஈஸியா கொடுத்துட்டு ஈஸியா போனோம் அப்படின்றது. தேனாம இப்படி தின்னுட்டு நடக்கிறது. ஏன்னா ரோடு இவ்வளவுதான் இருக்கு. இந்த ஊருக்கே மெயின் ரோடு, இந்த ஒரு ரோடு தான் போறோம். வரலாம் திட்டிட்டு போறாங்க. கம்முனாட்டி தள்ளி போய் பேசுறாங்க. இது எதுக்கு கார்த்தி வாங்கி வச்சிருக்க? 4 கிலோமீட்டர் நட்ராஜா பயணம். அதனால இதை சாப்பிட்டுட்டே அப்படியே பேசிட்டே போனோம்னா அலுப்பு தெரியாதுக்காக. இதை பார்த்த உடனே எல்லா ஊர்லயும் சொல்லிடுவாங்க இது தண்ணி டேங்க் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா இதுல ஒரு சிறப்புமிக்க விஷயம் இருக்கு. இது நாட் ஒன்லி வாட்டர் டேங்க், போஸ்ட் ஆபீஸ் கூட அட்டாச். மேல தண்ணி டேங்கு, மாட்டூர் கீழே போஸ்ட் ஆபீஸ். இப்படிதான் வந்து இடத்த மிச்சம் பண்ணணும்.
ஆனா என்னைக்காவது இடிஞ்சு விழுந்துட்டுனா ரொம்ப கஷ்டம். கார்த்தியோட சொந்தங்கள் அது சொந்தம்ல மாமா அப்படிங்குது. போன உனக்கு அப்படி இருக்கு. கார்த்தி ப்ரோ நாக்கு ரெஃபரன்ஸ் உங்கள மாதிரியே இருக்கு. தூங்கும்போது அப்படிதான் இருக்கும். சொல்லல சுந்தர் ப்ரோ பாக்கி தூங்கும்போது இப்படிதான் இருக்கும். மாங்கோடி ப்ரோ எப்படி இருக்கு? கண்ணாடியில விட்டு கண்ணாடி சில்லெல்லாம் கண்ணாடி ஏறி இருக்கு. சுகர் அதுக்கு மேல ஸ்வாரியோக்கு மேல என்ன போட எது வேணா போடலாம். நான் எங்க பார்க்க வந்தப்போ நிறைய பேர் அதாவது என்ன நிறைய பேர் வாழ்க்கைக்கு இருக்கும். வந்து கார்த்திக் வந்து கிளீன் விஷயம் பார்க்க போறோம். கார்த்தியோட லைஃப் எப்படி இருக்குன்னு இப்ப பாக்கலாம் வாங்க. பேசுறது தெரியுதுங்களா? போதும் கார்த்திக். இவர் பேர் கார்த்திக். கார்த்திக் பேர்ல தான் பாக்கணும். மக்கா போறோம். ராஜேஷ் பாக்கியா ஓ விளாக் தானே அவன் வாழ்க்கை அவனுக்கே தெரியும். நீ ஃபர்ஸ்ட் பாரு உனக்கு எப்படி சொல்றாங்கன்னு பார்த்துட்டு நான் எனக்கு கேட்டுக்கிறேன். பேரு சொல்லியா? பேரு கார்த்திக். கார்த்திக் ஒடியா கார்த்திக் பேரு கடியா மீனாட்சி அம்மா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வேணும். திருச்செந்தூர் முருகனே வந்துட்டார். அப்ப மல்லி தேவானே என்னைக்கு பிறந்தாரோ அன்னையில இருந்து தானே ராஜா தானே மந்திரி சொந்த புத்தி மகன் சுதந்திரமா நடக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் கடவுள் கொடுத்துருவார். ஆனா எதுலையும் அவசரம் ஆத்திரம் முன்கோவும் முன்புத்தி யாருக்கும் ஜாமீனு சப்போர்ட்டை ஏற்பாடு பண்ணக்கூடாது. நான் ஆச்சுன்னு சொல்லி எந்த காரியத்திலும் முண்டி சாடி போகக்கூடாது. எதுலையும் கொஞ்சம் சமாதானமா இருக்கணும். ஆனா இப்போ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கீங்க. தொழிலை பத்தி, மண்ணை பத்தி, மனையை பத்தி, பொண்ணு பொருளை பத்தி. நீங்க எந்த காரியத்தை எதிர்பார்த்தாலும், எந்த காரியத்தை நம்பி போனாலும், எந்த காரியத்தை நினைச்சு போனாலும் அது உங்களுக்கு தடை இல்லாம முடியும். மனசை போட்டு குழப்பக்கூடாது. பல புத்தி, பல எண்ணம், பல யோசனை எடுக்காது. கண்டிப்பா நீங்க நண்பர்கள் வேணும், சொந்தம் வேணும், பந்தம் வேணும்னு நினைக்கிற ஆளுதான். உங்க மேலே அன்பாக இருப்பாங்க, நீங்களும் அன்பாவோட இருப்பீங்க. நினைச்சதை சாதிப்பீங்க. நினைச்ச காரியம், கேட்ட காரியம், எதிர்பார்த்த காரியம் தடை இல்லாம முடியும். மனசை போட்டு குழப்பாருங்க. கல்யாணம் கூடிய சீக்கிரம் அவருக்கு எல்லா காரியமும் தடை இல்லாம முடியும். என்ன யாருக்கு பாக்குறோம்? ராஜேஷ் பாக்குறோம். அடுத்து மகாலட்சுமி வந்திருக்கு. நீ என்னைக்கு பிறந்தியோ அன்னையில இருந்து கஷ்டம் மனசு எண்ணமும் உள்ளமும் தெளிவா இருந்தாலும் எதையுமே மனசுல வச்சுக்கிற மாட்டேன். நிறைய வந்து முடிஞ்சது போதும். இனி உங்க வாழ்க்கையில எந்த கஷ்டம் நஷ்டம் ஆபத்து அவக்கண்டம் உயிருக்கு எதுவும் வராது. தீர்க்க ஆயில் சாப்பாடு துணுமணி இருக்கிற இடம் வீட்டால எந்த குறையும் இருக்காது. படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? வேலைதான். என்ன வேலை பாருங்க? யூடியூப்ல நல்லா இருக்கும். வேலையோட தொழிலோட நல்லா இருப்பீங்க. 4 பிறத்த மாதிரி நல்லா இருப்பீங்க. 3 பிறத்த மாதிரி முன்னேற்றமா இருப்பீங்க. எதையும் ரகசியத்தை மட்டும் வெளியில சொல்லாது. ரகசியத்தை வெளியில விடாதுங்க. தேவையில்லாத ஜாமீன் சப்போர்ட் ஏற்பாடுல பண்ணாது. சாமி தொண்டை நிறைய இருக்கு, கடவுள் தொண்டை நிறைய இருக்கு. மனச்சாட்சி தெளிவா இருக்கு, எண்ணம் தெளிவு. எண்ணம் போல உங்க வாழ்க்கை நல்லா எல்லாமே நல்லதே நடக்கும். தடையே இருக்காது.